ஒரு மனிதன் சம்சார பந்தத்தில் அகப்பட்டுக் கொண்டு தத்தளிப்பதற்கு அவனுடைய மனம்தான் காரணம். அவன் மோட்சமடைவதற்கும் அந்த மனம்தான் காரணம். அதனால்தான் ஆழ்வார் தம் மனத்தை நோக்கி எம்பெருமான் திருவடிகளை என்றும் சேவிப்பாய் என்கிறார். அடியேன் ஒன்று நினைத்தேன், அரங்கன் வேறுவிதமாய் நினைக்கிறான் போலும். கால நேரம் அவன் கையில், அவன் இச்சைப்படி நடக்கட்டும். அடியேனால் இப்போதைக்கு முடிந்தது அரங்கனிடம் பிரார்த்தனை. அதை அவன்தான் நிறைவேற்றித் தர வேண்டும். சரி, நேரமாகிவிடப் போகிறது. நீங்கள் அனைவரும் அவரவர் இல்லம் திரும்புங்கள். ஆகட்டும் சுவாமி. தெய்வவாரி சுவாமி, திருதண்டத்தை எடு. அடியேன். ஆச்சாரியார், அப்போதைக்கப்போது இப்படி வேதனை கொள்வது சங்கடமாக இருக்கிறது. அதை வேதனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது நம்பிகளே. ஒரு தேடலின் எதிர்பார்ப்பின் தீவிரம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. சரியாக சொன்னீர்கள் திருமலையாண்டான். நம் ஆச்சாரியருக்கு ஏனோ ராமானுஜனின் மேல் ஒரு ஈர்ப்பு, அதற்கு காரணமும் இருக்கிறது. அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருந்த போது அங்குள்ளவர்கள் அனைவருமே ராமானுஜனின் பெருமை பாடக் கேட்டேன். இப்படிப்பட்ட குழந்தையை சில நாட்களே என்றாலும் ஒரு தாய்க்கு பிரிவதற்கு எப்படி மனம் வரும்? ஆச்சாரியார் இவ்விஷயத்தில் ஏன் அவசரப்படுகிறார் என்றே தெரியவில்லை. திருக்கோஷி நம்பிகளே, அவர் மனக்குறியை நாம் அறிவது சற்று கடினம்தான். பல நேரங்களில் அவர் எடுக்கும் முடிவுகள் நமக்கு முதலில் பொருந்தாததாக தோன்றினாலும் அது நடைபெறும் போது அவ்விஷயத்தை எண்ணி அடியேன் பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த விஷயம் இவரால் கைகூடும் என்பதில் நம் ஆச்சாரியாரின் நம்பிக்கை இதுவரை பலனளித்துள்ளது. திருமாலிருஞ்சோலை பெருமாள் கோயில் கைங்கரியத்திற்கு அடியேனை பணித்தபோது அடியேனுக்கு மிகவும் மலைப்பாகவே இருந்தது. இருப்பினும் தற்போது அவரது அனுகிரகத்தினால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவே இருக்கிறேன். கால நேரம் வரும்போது அனைத்தும் கைகூடும். ஆச்சாரியாரின் உடல் வாட்டம் போக்க நாமெல்லாம் இங்கு இருக்கிறோம். அவரது மனவாட்டத்தை போக்க அந்த அரங்கன்தான் திருவருள் புரிய வேண்டும். சரி பெரிய நம்பிகளே, தாங்கள் சென்று வந்த களைப்பு தீர சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். தெய்வவாரி, அடியேன். பாருங்கள், நாம் கோயில் சன்னதிக்கு சென்று வரலாம். ஆக தாங்களும் மாறுங்கள். பிள்ளையாண்டான் ஜாதகத்தை கொடுங்கள். இந்தாருங்கள். ராமானுஜன், ராமனின் அனுஜன், தம்பி, அதாவது லக்ஷ்மணன். பிங்கள வருடம் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி, வியாழக்கிழமை, நட்சத்திரம் திருவாதிரை, உதயாதி 7:30 நாழிகையில் சுபஜனனம். அற்புதமான ஜாதகம். ஆடடா, யோகம் என்றால் யோகம். அப்படி ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு. அனபா யோகமா இருக்கிறது, அமல யோகமா இருக்கிறது,
வாசி யோகமா? கேட்கவே வேண்டாம். உபயசாரி யோகம், அம்ச யோகம், அடடடடா. இதெல்லாம் என்ன யோகங்கள்? கேட்டுவிட்டீர்கள். சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லாமல் இருந்தால் இந்த ஜோசியனுக்கு ஒன்றும் தெரியாது போலிருக்கிறது என்று எண்ணி விடுவீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் எண்ண மாட்டோம். நீங்கள் மேற்கொண்டு ஜாதகத்தை பாருங்கள். அனபாயோகம் இருந்தால் ஜாதகர் நல்ல உடல்வாகுடன் தர்ம சிந்தனை மிக்கவராக பேரும் புகழும் பெற்று விளங்குவார். அமல யோகம் இருந்தால் அன்பும் ஆற்றலும் பெற்று தனக்கென ஒரு தனி இடத்தையும் பேரையும் புகழையும் பெற்று விளங்குவார். வாசி யோகம் இருந்தால் இது ஜாதகருக்கு கூடுதலாக இருக்கிறது. இவர் பலராலும் பாராட்டப்படுவார். செல்வாக்கும் பேச்சுத் திறமையும் மிக்கவர் இவர். உபயசாரி யோகம் சமுதாயத்தில் பெருமையும் பேரும் உடையவர். அடுத்தது அம்ச யோகம். இதுவும் இந்த ஜாதகருக்கு அருமையாக அமைந்திருக்கிறது. அன்பும் நற்குணமும் உடையவரான இவர் சகலகலா வல்லவர். யாரையும் தன் வசம் கவர்பவர். என்ன, இதெல்லாம் உங்கள் புத்திரனுக்கு அமைந்திருக்கிறது இல்லையா? ஆமாம் சுவாமி, அமைந்திருக்கிறது. அப்படி சொல்லுங்கள். அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஜாதகம் தப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். கட்டம் பொய் சொல்லவே சொல்லாது. மன்னிக்க வேண்டும் சுவாமி. இன்னும் என் பாரியாளுக்கு தேவைப்படுவதை நீங்கள் சொல்லவே இல்லை. என்ன தேவைப்படுகிறது தங்கள் பாரியாளுக்கு? என்னம்மா தெரிய வேண்டும் உங்களுக்கு? கேளுங்கள். எனக்கு தெரிந்ததை விரிவாக சொல்கிறேன். களத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது? அவனுக்கு திருமண யோகம் வந்துவிட்டதா என்று பார்த்து சொன்னால் தேவலை. இதோ பார்த்து சொல்லிவிடுகிறேன். ஏழாம் வீடு களத்திரஸ்தானம். திருமணத்திற்கு முக்கிய பொறுப்பு வகிக்கும் குடும்பஸ்தானாதிபதி. தேவகுரு மற்றும் அசுரகுரு இவர்களெல்லாம் நல்ல நிலைமையில் அமர்ந்து சேர்ந்து பார்வை பார்த்தால் பார்க்கிறார்கள். அம்மணி, அத்தனையும் கூடி வந்திருக்கிறது. உங்கள் மகனுக்கு திருமண யோகம் நிச்சயம். உங்களுக்கு மாமியாராகும் யோகமும் நிச்சயம். சரி, திருமணம் எப்போது நடக்கும் என்று ஏதேனும் தெரியுமா? பக்கத்தில் வந்துவிட்டது அம்மணி, வெகு பக்கத்தில் வந்துவிட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாகவா? நான் பொய் சொல்லலாம் சுவாமி. கட்டம் ஒரு காலம் பொய் சொல்லாது. மொத்தத்தில் இந்த ஜாதகக்காரர் மிகவும் யோகக்காரர். திருமண யோகமும் இப்போது கூடியிருக்கிறது. அமோகமாக இருப்பார். எந்த கவலையும் இல்லை. அவ்வளவுதான். இன்னும் ஏதாவது பார்த்து சொல்ல வேண்டுமா? இல்லை சுவாமி, மிக்க நன்றி. இருக்கட்டும். காந்திமதி, எடுத்துக்கொண்டு வா. சரி சுவாமி. ராமானுஜனின் ஜாதகம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்தாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்தாருங்கள் சுவாமி. இந்தாருங்கள் சுவாமி. நல்லது. சுபஸ்ய சீக்கிரம். நான் வருகிறேன். சரி சுவாமி. என்ன பெரியப்பா, ஜோசியர் வந்து விட்டு போகிறார்? நம் மகத்தில் ஏதாவது விசேஷம் நடக்கப் போகிறதா? ஆமாம் கோவிந்தா, விசேஷம்தான். நம் குடும்பத்திற்கே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விசேஷம். அப்படியா? முதலில் அதை சொல்லுங்கள் பெரியம்மா. உன் அண்ணன் ராமானுஜனுக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிறோம். அதற்காகத்தான் ஜோசியரை அழைத்து அவனுடைய ஜாதகத்தை காண்பித்தோம். அவர் என்ன சொன்னார்? ராமானுஜனுக்கு கல்யாண யோகம் கூடியிருக்கிறது என்று சொன்னார். அப்பாடா, இப்போதுதான் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. சரி, நீ சென்று ராமானுஜன் எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டு வா. சரி போ, பெரியம்மா. ஓடு.
என்ன திருமேனி, 2-3 நாட்களாக சக்கரபாணியை காணவில்லை? எங்கேனும் ஊருக்கு போயிருக்கிறானா? இல்லை இல்லை, ஊரில் தான் இருக்கிறான். பிறகு ஏன் இங்கு வரவில்லை? சரிதான், நீ இன்னும் அவனை பழைய சக்கரபாணியாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஏன்? அவன் பழைய சக்கரபாணிதானே? அதுதான் இல்லை. பழைய சக்கரபாணி பிரம்மச்சாரி சக்கரபாணி, ஓ, மொக்கணாங்கயிறு போடாத காளை. இப்போதைய புதிய சக்கரபாணி பாணி கிரகணம் முடிந்த மோக்கணாங்கயிறு போட்ட குடும்பஸ்தன். இருக்கட்டும். அதனால் இங்கு வரக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா என்ன? சரிதான், மோக்கணாங்கயிறை பிடித்து இழுத்தால் காளை நிற்கிறது அல்லவா? அதே போல் சக்கரபாணியின் மோக்கணாங்கயிறை பிடித்து இழுக்க இப்போது ஆள் இருக்கிறதே. அவர்கள் பிடித்து இழுத்து வைத்திருக்கிறார்கள். ஆமாம் ராமானுஜா, திருமேனி சொல்வது ஓரளவு சரிதான். அவனுடைய மச்சினர் ஊரிலிருந்து வந்திருக்கிறார். மாப்பிள்ளை தங்கையை எப்படி வைத்து காப்பாற்றப் போகிறார் என்ற கவலை அவருக்கு. அதனால் சக்கரபாணியை எங்கெங்கோ அழைத்துக் கொண்டு போய் யாரிடமெல்லாமோ அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். நிரந்தரமான சம்பாத்தியத்திற்கு ஏதாவது வழி செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? அது மட்டும் தானா, அகத்துக்கு வேண்டிய காய்கறிகள் மற்ற பொருட்களை எல்லாம் அவ்வப்போது வாங்கிக் கொண்டு வருவதற்கே அவனுக்கு நேரம் சரியாக போய்விடுகிறது. இங்கே வருவதற்கு அவனுக்கு எங்கே நேரம்? மொத்தத்தில் குடும்ப பாரம் அவனை அழுத்தத் தொடங்கிவிட்டது என்கிறாய். ஆமாம். பாவம், இன்னும் குழந்தை குட்டி என்றாகிவிட்டால் நம் பக்கம் திரும்பிக் கூட பார்க்க மாட்டான் போலிருக்கிறது. சந்தேகமே வேண்டாம், நம்மை எல்லாம் மறந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சாரங்கனும் குடும்பஸ்தன் தானே? அவன் எப்போதும் நம்மோடுதானே இருந்து கொண்டிருக்கிறான். என்ன சாரங்கா, உனக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகிறது? அதுவா, என் அகத்துக்காரைக்கு நான் அகத்தில் இல்லை என்றால் தான் கொள்ளை சந்தோஷம். எதற்காக அகத்திலேயே ஆணி அடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண் பிள்ளையாய் லட்சணமாய் வெளியே சென்று வாருங்கள் என்று விரட்டுவாள். பார்த்தாயா ராமானுஜா, இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி, சம்சாரி என்று ஆகிவிட்டாலே பிரச்சனைதான். என்ன கோவிந்தா, ஏன் பதற்றத்துடன் இப்படி வேகமாக வருகிறாய்? என்னவாயிற்று? ஒன்றுமாகவில்லை அண்ணா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அதை சீக்கிரம் உங்கள் காதில் போட வேண்டும் என்றுதான் வேகமாக வந்தேன். அப்படியா? சரி, என்ன நல்ல விஷயம் சொல். அகத்திற்கு ஜோசியர் வந்திருந்தார். ஜோசியரா? சரிதான், பூமி தேவிக்கு ஏதோ விசேஷம் போலிருக்கிறது. இல்லை இல்லை. இல்லையா? கமலைக்கு இப்போதே மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விட்டார்களா? என்ன அவசரம் இப்போது? அவள் இன்னும் சின்ன பெண் தானே. அவசரப்படுகிறீர்களே அண்ணா, விசேஷம் என்னவென்று பிறகு சொல்கிறேன். இப்போது நீங்கள் அகத்திற்கு கிளம்புங்கள். உங்களை சீக்கிரமாக கூட்டி வரச் சொன்னார்கள். வாருங்கள் போகலாம். பரவாயில்லை, நீ என்ன விசேஷம் என்று முதலில் சொல், அதன் பிறகு நான் அகத்திற்கு வருகிறேன். என்ன அண்ணா இது? காரியம் கைகூடி வரட்டும், பிறகு சபைக்கு சொல்லலாம் என்றிருந்தேன். என்ன கோவிந்தா, நாங்கள் எல்லாம் சபையா? அத்தியந்த நண்பர்கள். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தான் முதலில் தெரிவிக்க வேண்டும். கேட்டாயா கோவிந்தா திருமேனி சொல்வதை? நம் அகத்து விசேஷம் என்றால் அவர்கள் அகத்து விசேஷம் மாதிரி. எதற்கு ஜோசியர் வந்திருந்தார் சொல். விசேஷம் உங்களுக்குத்தான். ஆமாம், உங்களுக்கேதான். பெரியம்மா உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போகிறார். உங்களுக்கு திருமண யோகம் வந்துவிட்டதென்று ஜோசியர் சொல்லிவிட்டாராம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் தான். ஆஹா, இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். வாழ்த்துக்கள் ராமானுஜா, சீக்கிரமே எங்களைப் போல் நீயும் கிரகஸ்தனாக போகிறாய். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். என்ன ராமானுஜா, சந்தோஷத்தில் வார்த்தைகளே வரவில்லையா? ஆஹா, எங்கள் ராமானுஜனை அகத்துக்காரராக அடைய எந்த ஒரு அக்ரகாரத்தில்
எந்த பெண் கொடுத்து வைத்திருக்கிறாளோ தெரியவில்லையே. கோவிந்தா, உன் பெரியம்மா ஏற்கனவே ஏதாவது ஒரு பெண்ணை மனதில் வைத்திருக்கிறாராமா? பெண் பார்க்க ஏற்பாடு செய்து விட்டார்களா? அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் விரைவில் அண்ணாவிற்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று ஜோசியர் அடித்துச் சொல்லிவிட்டாராம். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ராமானுஜா, சாரங்கபாணியும் சக்கரபாணியும் வெறும் கிளைகள்தான். நீ எங்களுக்கெல்லாம் தலைவன் மாதிரி. நீ குடும்பஸ்தனாகி எங்களை எல்லாம் கவனிக்காமல் போய்விடுவாயோ என்று இப்போதே எனக்கு பயம் பற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டது. அப்படியெல்லாம் பயப்படாத திருமேனி. ராமானுஜனின் அழகிற்கும் அறிவிற்கும் வரப்போகிறவள் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவாள். ராமானுஜன் அகத்தில் ராமானுஜன் வைத்ததுதான் சட்டம். என்ன ராமானுஜா? ராமானுஜன் ஏதோ திட்டமெல்லாம் தீட்ட ஆரம்பித்து விட்டான். அதுதான் ஆழ்ந்த சிந்தனை. சரி, நானும் சாரங்கனும் புறப்படுகிறோம். சாரங்கா, வா போகலாம். சீக்கிரமே கல்யாண விருந்தொன்று இருக்கிறது திருமேனி. நண்பர்கள் நாம் எல்லோரும் 3 நாட்கள் முன்னதாகவே போய் கூடாரம் அடித்து தங்கி மூக்கை பிடிக்க அமுது செய்ய வேண்டியதுதான். என்ன சொல்கிறாய் திருமேனி? எனக்கு பரவாயில்லை. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துக்கு போய் நினைத்த நாட்கள் தங்கிவிட முடியும். ஆனால் உனக்கும் சக்கரபாணிக்கும் அப்படி கிடையாதே. சகதர்மனியிடம் அனுமதி வாங்க வேண்டுமே. அனுமதி எதற்கு? அவர்களையும் கூட்டிக் கொண்டுதானே ராமானுஜன் கல்யாணத்திற்கு போக போகிறோம். 3 நாட்கள் அகத்தில் தலிகை செய்ய வேண்டாம் என்றால் ஓடோடி வந்து விட மாட்டார்களா? சரி சரி, ராமானுஜன் அகத்திற்கு போகட்டும். நாம் பிறகு வந்து சந்திப்போம். வருகிறோம் ராமானுஜா. அண்ணா, வாருங்கள். பெரியம்மா உங்களுக்காக அகத்தில் காத்துக் கொண்டிருப்பார். செல்லலாம். நீ போ கோவிந்தா, நான் சற்று கழித்து வருகிறேன். சரி அண்ணா, சீக்கிரம் வந்து விடுங்கள்.